1. வெளிநாட்டு சந்தைகளில் சுயாதீனமாக செயல்பாடுகளை உருவாக்கும் அதன் முந்தைய உத்தியிலிருந்து விலகி, சர்வதேச வளர்ச்சிக்கான அதன் அணுகுமுறையை அர்பன் நிறுவனம் மறுபரிசீலனை செய்கிறது. 1900 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆரம்ப பொதுப் பங்கு வெளியீட்டிற்கு ஐபிஓ தயாராகி வரும் வீட்டு சேவை வழங்குனர் இப்போது இந்தியாவிற்கு வெளியே அதன் இருப்பைத் தக்கவைக்க கூட்டாண்மைகள் மற்றும் தள ஒருங்கிணைப்புகளில் கவனம் செலுத்துகிறது. இந்த நிறுவனம் அதிக எதிர்பார்ப்புகளுடன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா போன்ற சந்தைகளில் நுழைந்தது. 2. நாட்டின் 4வது பெரிய வண்ணப்பூச்சுகள் தயாரிப்பாளரான அக்ஸோனோபல் இந்தியாவில் 75 விழுக்காடு பங்குகளை 12,000 ரூபாய் கோடிக்கு $40 பில்லியன் வாங்க ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் ஒப்பந்தம் செய்துள்ளது. 3. சிங்கப்பூரை தளமாகக் கொண்ட தொலைத்தொடர்பு சேவை வழங்குனரான சிங்கப்பூர் டெலிகாம் சிங்டெல், இந்தியாவின் 2வது பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமான பாரதி ஏர்டெல்லில் அதன் நேரடி பங்குகளில் 1.2 விழுக்காடு பல தொகுதி ஒப்பந்தங்கள் மூலம் சுமார் 13,173 ரூபாய் கோடிக்கு $50 பில்லியன் விற்பனை செய்துள்ளது. 4. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித் திட்டம் MGNREGS 2025 முதல் 26 வரை நல்ல தொடக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மே 16 வரை 9,078 கோடி ரூபாய் செலவில் வேலை தேவை ஆந்திரா, பீகார் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களால் வழிநடத்தப்படுகிறது. 5. எத்தனால் மாற்றத்தின் நிகரமாக ஆலைகள் மூலம் சர்க்கரை உற்பத்தி 2024 முதல் 25 பருவத்தில் அக்டோபர், செப்டம்பர் 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 7 விழுக்காடு குறைந்து 29.5 மில்லியன் டன் (MT) ஆக இருக்கும் என்று சர்க்கரைத் துறை தெரிவித்துள்ளது. 6. மங்களூர் சர்வதேச விமான நிலையம் 2024 முதல் 25 நிதியாண்டில் 23,28,505 பயணிகளை கையாண்டது. இது 2023 முதல் 24 நிதியாண்டில் 20,18,796 ஆக இருந்தது. இது 15.34% வளர்ச்சியைப் பதிவு செய்தது. உண்மையான அடிப்படையில், விமான நிலையம் 2024-25 ஆண்டில் முந்தைய நிதியாண்டை விட 3,09,709 பயணிகளை கையாண்டது. 7. அவத் மற்றும் மகத் சுகர் ஆகிய நிறுவனங்கள் 4வது காலாண்டில் 72 கோடி ரூபாய் லாபம் ஈட்டின. ஆண்டுக்கு ஆண்டு வருமானம் முறையே 678 கோடி ரூபாய் மற்றும் 356 ரூபாய் கோடியாக உயர்ந்துள்ளது. கே. பிர்லா சர்க்கரை நிறுவனங்களான அவத் சுகர் மற்றும் மகத் சுகர் ஆகியவற்றின் வரிக்குப் பிந்தைய லாபம் 2024 முதல் 25 ஆம் ஆண்டின் 4வது காலாண்டில் அதிகரித்துள்ளது. 8. கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $65 இல் நிலையாக இருந்தால், எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்களால் OMCs ஏற்படும் LPG இழப்புகள் FY26 இல் சுமார் 45% குறையும் என்று கேரெட்ஜ் மதிப்பீடுகளின் அறிக்கை தெரிவிக்கிறது. 9. பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் அதன் தொடக்கத்திலிருந்து முதல் முறையாக சாதனை லாபத்தை பதிவு செய்துள்ளது. இது ஒரு வலுவான நிதி திருப்புமுனையை குறிக்கிறது என்று பீல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 10. HDFC செக்யூரிட்டீஸ் அறிக்கையின்படி, நிதியாண்டு 2020 முதல் நிதியாண்டு 24 வரையிலான காலகட்டத்தில், முன்னணி 250 தனியார் நிறுவனங்கள் மொத்தம் 29.6 லட்சம் ரூபாய் கோடியை மூலதனமாகச் செலவிட்டுள்ளன. இந்தியாவில் தனியார் மூலதனச் செலவின வளர்ச்சி கடந்த 5 ஆண்டுகளில் நிதியாண்டு 21 முதல் நிதியாண்டு 25 வரை வலுவாக இருந்தது. 19.8% CAGR ஐ பதிவு செய்துள்ளது.